நீலகிரி, கரூர், பூம்புகார் உள்ளிட்ட 20 இடங்கள்ல சுமார் 78 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்புல சுற்றுலா வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருவதா சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்திருக்காரு. சென்னையில இருக்கிற சுற்றுலா தலைமை அலுவலகத்துல நடைபெற்ற சுற்றுலாத்துறை ஆய்வு கூட்டத்துல அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு பேசினாரு. அப்போ ஆண்டுதோறும் மானிய கோரிக்கையின் போது புதிதா அறிவிக்கப்படும் திட்டங்கள் சுற்றுலாத்துறை சார்புல செயல்படுத்தப்படுது அப்படின்னும், சுமார் 22 கோடி ரூபாயில பூம்புகார் பாரம்பரிய நகரம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்காரு. கரூர் மாவட்டம் பொன்னியாறு நீர்த்தேக்கத்தை 2 கோடியே 29 லட்சம் ரூபாயில சுற்றுலா தலமா மேம்படுத்துதலும், உதகையில 2 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவுல சுற்றுச்சூழல் முகாம் தளம் உருவாக்குதல், இப்படி 20 இடங்கள்ல 78 கோடியே 59 லட்சம் ரூபாய் உட்பட 20 இடங்கள்ல 78 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்புல சுற்றுலா வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருவதா, இந்த பணிகளை விரைவாக முடிக்க வேணும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராஜேந்திரன் அறிவுறுத்தியிருக்காரு.